அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கோவை வருகை புரிந்திருக்கிறார். ஏராளமானோர் திரண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். குடியரசு துணைத் தலைவராக தேர்வான பிறகு முதன்முறையாக சி.பி.ஆர். கோவை வந்திருக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் சி.பி.ஆர். கோவை வருகை புரிந்திருக்கிறார். ஏராளமானோர் திரண்டு சி.பி.ஆருக்கு உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். குடியரசு துணைத் தலைவராக தேர்வான பிறகு முதன்முறையாக சி.பி. ராதாகிருஷ்ணன் கோவை வருகை புரிந்திருக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் சி.பி.ஆர். கோவை வருகை புரிந்திருக்கிறார். ஏராளமானோர் திரண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். குடியரசு துணைத் தலைவராக தேர்வான பிறகு முதல் முறையாக சி.பி. ராதாகிருஷ்ணன் கோவை வருகை புரிந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். வணக்கம் நேசராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். ஹலோ, குடியரசு துணைத் தலைவர் சி.பி.ஆர். கோவை வருகை புரிந்திருக்கிறார். ஏராளமானோர் திரண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். நீங்கள் தொடரலாம். வணக்கம். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் கோவை விமான நிலையம் வந்தடைந்தார். அவருக்கு பாஜக நிர்வாகிகள் மற்றும் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் மற்றும் திமுக அமைச்சர்கள் முத்துசாமி மற்றும் சாமிநாதன் ஆகியோரும் வருகை தந்துள்ளனர். அதே போல பிஜேபி தொண்டர்கள் குடியரசு துணைத் தலைவரை சிறப்பாக வரவேற்பு கொடுத்து வருகின்றனர். அவர்களுக்கு பூரண கும்ப மரியாதையும் வழங்கப்பட்டுள்ளது. அதே போல விமான சாலை முழுவதும் அவரை வரவேற்க பவள கும்மி, சிலம்பாட்டம், யோகா, ஜமாப் கொண்டு வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. அதே போல பின்னர் குடிசியா வளாகத்தில் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது. இதில் கோவை மற்றும் திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த தொழில் அதிபர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்கின்றனர். அதன் பின்னர் கோவை டவுனால் பகுதியில் உள்ள கோவை மாநகராட்சி அலுவலக வளாகத்தில் குடியரசு துணைத் தலைவர் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார். அதன் பின்னர் பேரூர் பகுதியில் உள்ள தமிழ் கல்லூரியில் சாந்தலிங்க ராமசாமி அடிகளாரின் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அதில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார். அதன் பின்னர் பேரூர் பட்டீஸ்வரர் கோவிலில் சாமி தரிசனம் செய்கிறார். கோவையிலிருந்து சாலை மார்க்கமாக அவர் திருப்பூர் செல்கிறார். குடியரசு துணைத் தலைவர் வருகையொட்டி கோவை விமான நிலையத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. மோப்பநாய் உதவியுடனும் அங்கு வரும் நபர்கள் உடைமைகள் அணுகும் அங்குலமாக சோதனை செய்யப்பட்டு வருகிறது. கோவை விமான நிலையம் முழுவதும் பாஜக தொண்டர்கள் தற்போது அவருக்கு சிறப்பான வரவேற்பு கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. குடியரசு துணைத் தலைவர் சி.பி.ஆர். கோவை வருகை புரிந்திருக்கிறார். குடியரசு துணைத் தலைவராக தேர்வான பிறகு முதன்முறையாக சி.பி. ராதாகிருஷ்ணன் கோவை வருகை புரிந்திருக்கிறார். கோவை, மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களில் 3 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் சி.பி. ராதாகிருஷ்ணன். கோவை கொடிசியா அரங்கில் நடைபெறும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். வணக்கம் நேசராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்கள். தற்பொழுது கோவை விமான நிலையம் வந்தடைந்த குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் சாலை மார்க்கமாக அங்குள்ள தொண்டர்கள் அனைவரையும் வரவேற்று அவர்கள் கொடுக்கும் புத்தகங்கள் மற்றும் சால்வைகளை வாங்கி வருகிறார். விமான சாலை முழுவதும் அவருக்கு சிறப்பான வரவேற்பும் கொடுக்கப்படுகிறது. ஜமாப்பு, அதே போல பவள கும்மி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளும் கொடுக்கப்படுகிறது. இதன் பின்னர் கோவை கொடிசியா அரங்கில் அவருக்கு வரவேற்பு நிகழ்ச்சி வழங்கப்படுகிறது. இதில் தொழிலதிபர்கள், முக்கிய பிரமுகர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டு வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அவர் இந்த கொடிசியா வளாகத்தில் வருகை தர உள்ளார்கள். அதனை அடுத்து கோவை டவுனால் பகுதியில் உள்ள காந்தி சிலைக்கு அவர் மாலை அணிவித்து அதன் பின்னர் அங்கிருந்து பேரூர் சாந்தலிங்க ராமசாமி அடிகளாரின் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியும் அவர் கலந்து கொள்கிறார். இவர் வருகையை ஒட்டி கோவையில் உள்ள அனைத்து பகுதிகளிலும்
3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அவிநாசி சாலை முழுவதும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் பின்னர் பேரூர் நிகழ்ச்சி முடிந்த பின்னர் திருப்பூர் நிகழ்வில் கிட்டத்தட்ட 7 நிகழ்வுகள் திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெறுகிறது. அதனை அடுத்து மதுரை மாவட்டத்திற்கும் அவர் வருகை புரிகிறார். இதனை அடுத்து எஸ்பிஜி அவருக்கு பாதுகாப்பு முழுவதுமாக கொடுத்து வருகிறார்கள். அவர் வாகனம் அருகே யாரும் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு பணிக்காக யாரையும் அந்த வாகனத்துக்கு அருகே செல்ல விடாமலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.